ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ஷன் ஆஃப் மை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சுவையான நல்லா கிறிஸ்பியான மொறுமொறுன்னு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறதா நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். கடையில் கூட வாங்கணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணி நல்லா ஈஸியாக சாப்பிட்டுடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கோம். அதில் நம்ம தோல் சீவிட்டு ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணணும். இப்படி தோல் சீவிட்டு நல்லா மண் இல்லாமல் கழுவிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதுக்கு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சிப்ஸு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் வீட்டில் வெஜிடபிள் கட்டர் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நைஸாக கட் பண்ணால் தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாமா? பேன் அடுப்பில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா கொதி வந்தோடனே தான் நம்ம வச்சிருக்க மரவள்ளிக்கிழங்கு நல்லா பொரிச்சு எடுக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா கொதி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மரவள்ளிக்கிழங்கு உள்ளே சேர்த்துடலாம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா அழகாக பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த சலசலப்பு அடங்கணும். சலசலப்பு அடங்குனா தான் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பையில் இருந்ததை விட இப்போ நல்லா சலசலப்பு அடங்கியிருக்கு. இப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு அர்த்தமாயிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போட்டி எடுத்தாச்சு. எல்லாத்தையுமே நம்ம இப்போ மரவள்ளிக்கிழங்க ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாமா? பொரிச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே தூரத்துக்கு மசாலா ரெடி பண்ணிடலாமா? டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். பெப்பர் போட்டால் நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாமா? இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே இதை போட்டுடலாமா? இப்போ நம்ம தூவி விட்டுடலாமா? இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெர்ஷன் ஆஃப் மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அமைக்கிறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.